வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து புதினாவும் மல்லியும் அரைச்சி ஊற்றி சாதம். அதுக்கு நான் புளி சாதம் மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு 3/4 டீஸ்பூனு, உளுந்து ஒரு 1 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அது வறுபட்டு வரட்டும். சோப்பு அது சீக்கிரம் காஞ்சிடுச்சு எண்ணெய், அதனால நான் போட்டுட்டேன். சோக்கட்டு இப்போ புதினாவும் மல்லியும் அரைச்சிருக்கேன் பாருங்க. இதில் இப்போ மஞ்சத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூனும், பெருங்காயம் ஒரு 3/4 டீஸ்பூனும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை இது நல்லா வெறும் புதினா மல்லி மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வரேன். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ போட்டு நான் 2 அழை கரிசிட்டு பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருள் சால்ட்டு போட்டாச்சு. இப்போ அரிசியும் தண்ணியும் காரம் பச்சை மிளகாய் வேணும்னாலும் ஒரு 2-3 போட்டுக்கோங்க. நான் போடலை, ஏன்னா குழந்தை சாப்பிட்றதுனால நான் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் ஒரு 5-6 போட்டுட்டேன். இப்போ அரிசி போட்டுடலாம். 2 சொல்லிட்டேன். 1:2 3 1:3 மெஷர் ரைஸ்னா 6 மெஷர் தண்ணி. இப்போ 6 டம்ளர் தண்ணி. அரிசியும் போட்டாச்சு, தண்ணியும் போட்டாச்சு. இப்போ நம்ம போட வேண்டியது புளி. புளி இந்த அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். இதை நீங்கள் கரைச்சி ஊற்றுறதா இருந்தால் ஊற்றிக்கோங்க. நான் அப்படியே போட போகிறேன் புளியை. இதை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கரெக்டாக ஊற்றிக்கோங்க. ஒரு அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் புளி எந்த அளவுக்கு புளி இதுன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்கும். இந்த புளியை நான் அப்படியே போட்டுடுறேன். இல்லை எங்களுக்கு கரைச்சி, ஏன்னா இது புளி நல்ல மாதிரி நல்ல தரமான புளின்றதுனால நான் அப்படியே போடுறேன். டிசால்வ் ஆகிடும் அப்படியே. நீங்கள் புளி பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை புளியை கரைச்சி ஊற்றுறோம்னாலும் அந்த தண்ணி அளந்து ஊற்றும் போது அதில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் போட வேண்டியதாக இருக்கு. கொஞ்சம் லைட்டாக உரைக்கிற மாதிரி போட்டிங்கன்னா அரிசி இருக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது எல்லாம் போட்டாச்சு. மூடி நம்ம தம் போட்ட வேண்டியதுதான். தம் போட்டு நான் சிம்மில் வச்சுருவேன். ஆன பிறகு காட்டுறேன். ரெடி ஆயிடுச்சு புதினா மல்லி சாதம். இது கட்டு அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு மல்லி, 2 அழகுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அருமையாக டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கு. இது நீங்கள் உதிரியாக வடிக்கணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது கொஞ்சம் நான் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே வச்சுருக்கேன்.
அருமையாக இருக்குது சாப்பாடு. புதினா சாதம். இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து இது புதினா சாதம். இது இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் பொரியல். பாத்திரத்தில் எடுக்கணும். வெண்டைக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. புதினா சாதம், வெண்டைக்காய் பொரியல். தயிர் சாதம் வேணுன்றவும் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து இன்றைய அந்த ஐட்டம் போடுங்கப்பா. இந்த இது வந்து வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி நெட்டாக இல்லாமல் இந்த மாதிரி பண்ணாக்கா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.